இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாள அட்டை என அழைக்கக்கூடிய பிரையாம்பிளை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள், எக்ஸ்பெக்டட் கேள்விகள் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா இதுல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியா, ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா இதை முகப்புரை வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் புக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய முதல் பேஜ்ல கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முதல் பேஜா இதை வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது எந்த மாதிரியான நாடு, இந்திய மக்களுக்கு என்ன மாதிரி உரிமைகளை கொடுத்திருக்கிறோம், இதை எப்ப எழுதணும், எப்ப எழுத ஆரம்பிச்சோம், எப்போ எழுதி அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட கொடுத்தோம், இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் யாரு மோர் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த பிரையாம்பிள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த முகப்புரையை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ப்ரீஃபேஸ் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா இட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அறிமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பிரையாம்பிளை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் இதை பத்தி பெருமையா சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா KM முன்ஷி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஜாதகம் மாதிரி இருக்கு, அதாவது ஹாரோஸ்கோப் மாதிரி இருக்கு. சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய ஒரு ஜாதகம் மாதிரி இருக்கு இந்த முகப்புரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்கவா அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. இந்த பார்கவா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இதயம் மாதிரி இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சாவி மாதிரி இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட திறவுகோல் மாதிரி இருக்கு. அது இல்லாம ஒரு படி மேல போய் இந்திய அரசியலமைப்பின் அணிகலன் மாதிரி இருக்கு, ஜுவல் செட் மாதிரி இருக்கு. என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலும் ஜுவல் செட் போகும்போது இன்னும் அழகா பாத்தீங்கன்னா மாறுவோம். அதே மாதிரியே இந்த பார்கவா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மாதிரி இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சாவி அதாவது திறவுகோல் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மேல ஒரு படி மேல போய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அணிகலன் மாதிரி இருக்கு, ஜுவல் செட் மாதிரி இருக்கு அப்படின்னு இத சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர், எர்னஸ்ட் பார்க்கர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கிய குறிப்புகளை கொண்ட ஒரு புத்தகமா இருக்கு இதுங்கிறாரு. எர்னஸ்ட் பார்க்கர் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கீ நோட் அப்படிங்கிறாரு. கீ நோட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாரு எர்னஸ்ட் பார்க்கர். கீ நோட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன? சோ முக்கிய குறிப்புகளை கொண்ட ஒரு புத்தகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகப்புரையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் ரொம்பவே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் பார்க்கும்போது எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய கனவுகளையும் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு, நாங்க என்ன நினைச்சோமோ, நாங்க என்ன கனவு கண்டமோ அதெல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குங்கிறார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சோ அப்படியாப்பட்ட இந்த முகப்புரை சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளையும் இதுல நம்ம பார்க்க போறோம். அதாவது கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய எண்ணங்களை, அதாவது எங்களுடைய ஐடியாவை மற்றும் எங்களுடைய கனவுகளை, எங்களுடைய தாட்டை, ஓகே, எங்களுடைய பிலீஃப எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ எழுதணும்னு நினைச்சா இதை எழுதுங்க. கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய கனவுகளையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட பிரையாம்பிளை பத்தி பார்க்கலாம் நம்ம. சோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரையா இருக்கக்கூடிய அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, பால்கிவாலா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஐடி கார்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் சொன்னது? பால்கிவாலா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஐடி கார்டு மாதிரி இருக்குன்னாரு. சோ இந்த பிரையாம்பிள்ல we the people of India அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கடவுளின் பெயரால் ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆனா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இங்க இந்தியாவில ஒட்டுமொத்தமா யார் இங்க பவர்ஃபுல், யார் சோல் அத்தாரிட்டி அப்படின்னா மக்கள் தான் பாத்தீங்கன்னா வாக்களித்து அவங்க விரும்பிய நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பவரையும் மக்களிடமே கொடுக்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். ரைட்டுங்களா? சரி, ரைட், ஓகே. சோ இதை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லலாம் பிரையாம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், இட் இஸ் எ இன்ட்ரோடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன். எழுதப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு அறிமுகம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் எ
preface to the constitution. It is a preface to the constitution அப்படின்னு சொல்லலாம். எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட, இந்த முகப்புரை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கு இல்லையா, இத முதல்ல உலகத்துல முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட உருவாக்கி பயன்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. அது முதல்ல ஃபர்ஸ்ட் பிரயாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முகப்புரையை பயன்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா. ஓகே, சோ இந்த முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா we were borrowed from அமெரிக்கா. ஓகேங்களா? சோ இவங்க தான் முதலில் முகப்புரையை உருவாக்கி பயன்படுத்திய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சொல்லுவாங்க. சோ அதை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்களா. சோ அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முகப்புரை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில உருவானது அப்படின்னு கேட்பாங்க. எதன் அடிப்படையில உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடி இருக்கும். எப்ப கூடி இருக்கும்னு கேட்டீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா தலைமையில நடந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 11 அவர் இறந்துருவாரு. சோ அதனால அதனுடைய நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா தேர்வாயிருப்பாரு. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 13 ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. அது பேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இதை டீடைலா பார்த்தாச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாறுல இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதுல நேரு வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்றத்தை வந்து போட்டிருப்பாரு. குறிக்கோள் தீர்மானம். அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில உருவானதுதான் இந்த முகப்புரை, பிரயாம்பிள். சரி, ஓகே. இப்ப நேரு வந்து பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 என்ன பண்ணிருப்பாரு? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை ஒன்னத்தை வந்து போட்டிருப்பாரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1947 ஜனவரி 22 அன்னைக்கே இதை ஏத்துக்கிட்டாங்க. ப்ராப்பரா இத எக்ஸாக்ட் டேட் கேட்டாங்கன்னா இந்த டேட் நம்ம சொல்லக்கூடாது. இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தாங்கல்ல, அதே சேம் டைம்ல தான் இதையும் வந்து அடாப்ட் பண்ணாங்க. 1949 நவம்பர் 26 அன்னைக்கு இத இந்திய அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த எழுதப்பட்ட பிரயாம்பிள் இருக்குல்ல, அது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, சோ எல்லா சட்டமும் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்லாமே. அப்போயே இந்த முகப்புரையும் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், கரெக்ட் பண்ணீங்க இந்த இடத்த. ஓகேங்களா? சோ நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்த முகப்புரை உருவாக்கப்பட்டது. சரி, இந்த முகப்புரையை வந்து யாரு முதல்ல பயன்படுத்தினா, யாரிடமிருந்து நம்ம இதை பெற்றோம் அப்படின்னா அமெரிக்கா. அவங்க இதை எழுதுறதுக்கு 4 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இந்த பிரயாம்பிள்னா என்ன? இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முன்னுரை, ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம்ப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இத இயற்றப்பட்ட சட்டத்தை ஒரு அறிமுகப்படுத்தும் ஒரு பகுதி. ஆக்சுவலா இது பகுதியா இல்ல ஒருங்கிணைந்த பகுதியா அப்படின்னே சொல்லிட்டு பல கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாமா? சோ ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இத வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதியா, இதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது சம்பந்தமா என்னென்ன கேஸ்லாம் நடந்திருக்கு, இது பகுதியா இல்ல ஒருங்கிணைந்த பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் ஃபேமஸ் கேஸ் 1960ல பெருபாரி அப்படின்னு ஒரு வழக்கு நடந்தது. பெருபாரி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருபாரி கேஸ் குடியுரிமை எப்ப நான் தெளிவா சொல்றேன். பெருபாரி வழக்கு அப்படிங்கிறது 1960ல நடந்தது. இந்த வழக்கு இறுதியில என்ன வந்ததுன்னா, முகப்புரை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதி கிடையாது, இதை நம்ம திருத்த கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒரு பகுதி அல்ல, முகப்புரை அப்படிங்கிறது ஒரு பார்ட் கிடையாது, அதனால ஒரு பகுதி அல்ல, இட் இஸ் நாட் ஏ பார்ட். யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க. அப்ப இதை திருத்தலாமா அப்படின்னா இதுதான் பகுதியே கிடையாதுல, அப்போ இதை திருத்தக்கூடாது, cannot be amended அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை திருத்தக்கூடாது அப்படின்னு தீர்ப்பானுச்சு. எதுல? பெருபாரி வழக்குல 1960ல இது ஒரு பகுதியே இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்ப இதை திருத்தக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மோஸ்ட் ஃபேமஸ் கேஸ் இந்தியாவில் 1973ல நடந்தது. அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படிம்பாங்க. இவர் ஒரு துறவி. இது கேசவானந்தா பாரதி வழக்கு. இந்த வழக்குல இந்த முகப்புரை சம்பந்தமா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன தீர்ப்பு வந்தது? கேசவானந்தா பாரதி வழக்கு 1973ல முகப்புரை அப்படிங்கிறது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு
வருது. அப்ப இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பார்ட் அப்படின்னா இத திருத்தலாம். ஓகே, கேன் பி அமெண்டட். ஓகேங்களா, கேன் பி அமெண்டட், இதை வந்து திருத்தலாம் அப்படின்னுட்டாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் இது முடிஞ்ச மாதிரி இல்ல. சோ அதுக்கப்புறம் நடக்குது எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1995ல நடக்குது. எல்ஐசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசி வழக்கு. இந்த வழக்குல முகப்புரை சம்பந்தமா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் முகப்புரை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறாங்க. ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னா என்னது? இட் இஸ் ஏ இன்டகிரேட்டட் பார்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறாங்க. ஓகே, சோ இப்போ இதை திருத்தலாமானா இது வரைக்கும் எத்தனை வாட்டி திருத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. இந்த இடத்த தெளிவுபடுத்திங்க. சோ இந்த முகப்புரை சம்பந்தமா நடந்த 3 கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருபாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, அதுக்கப்புறம் எல்ஐசி வழக்கு 1995. இந்த பெருபாரி வழக்குல இது அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதி இல்லைன்ட்டாங்க. அப்போ இதை திருத்தக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, கேசவானந்த பாரதி வழக்குல இது ஒரு பகுதி, இதை வந்து திருத்தலாம் அப்படின்னாங்க. லாஸ்ட்ல எல்ஐசி வழக்குல என்ன நடந்ததுன்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, சோ இதை வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய இந்த முகப்புரையை ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா பல வாட்டி இந்த கொஸ்டினா இதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலுமே. லாஸ்டா இப்ப மாட்டுச்சேரியில நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே இதை வந்து கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க இந்த முகப்புரையை. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ல நடந்தது. இதுல முகப்புரையில என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா, சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, சோசியலிஸ்ட்னா சமத்துவ, மதச்சார்பற்ற, ஒருங்கிணைந்த அப்படிங்கிற 3 வார்த்தை. சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரையில சேர்க்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திருத்தம் முகப்புரையில நடந்தது. ஒரே திருத்தம் தான் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. இந்த சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி, சமத்துவ, சமய சார்பற்ற, ஒருங்கிணைந்த அப்படிங்கிற 3 வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சோ இத வந்து யாரு என்ன சொன்னா அப்படிலாம் நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் வந்து வேற என்ன இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிப்பா இந்த முகப்புரையில என்னதான் இருக்கு, முகப்புரையின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முகப்புரையில என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது. இது நீங்க வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தாலுமே இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எழுதுறவங்களா இருந்தாலுமே இந்த இடத்த நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். சோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம்ப்பா, டோன்ட் வரி. சோ முகப்புரையின் உள்ளடக்கம். சோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும், யூடிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கிறேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டா வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா இது ரொம்ப முக்கியம். முகப்புரையின் உள்ளடக்கம் அப்படின்னா இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முகப்புரையின் உள்ளடக்கம், இந்த இடத்த தெளிவா புரிஞ்சுங்க. இதுதான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, முகப்புரையின் உள்ளடக்கம் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேங்களா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முகப்புரையின் உள்ளடக்கம்னா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூஷனா யாருப்பா இதுல பவர் அப்படிங்கிறாங்க. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றோம் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் இதோட அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் இதனுடைய அதிகாரத்தை வந்து யாரிடம் இருந்து பெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களிடம் இருந்தே அதனுடைய அதிகாரத்தை பெறுது அப்படிங்கிறாங்க. இப்ப சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாரு? மக்கள் தான். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இதற்கான அதிகாரத்தை யாரிடம் இருந்து பெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான்ப்பா. இந்த அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய அதிகாரத்தை மக்களிடம் இருந்தே பெறுகிறது அப்படின்னு சொல்றதுதான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அப்ப யாரு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி? மக்கள் தான் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எந்த மாதிரி நாடு அப்படின்னு சொல்லுது. ஓகே, நேச்சர் ஆஃப் ஸ்டேட். இந்த அரசு அப்படிங்கிறது இது இதனுடைய தன்மை என்ன? நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எந்த மாதிரி நாடு அப்படின்னு சொல்லுது. இதை நான் மீனிங் சொல்றேன், ரொம்ப தெளிவா கவனிச்சீங்க. நேச்சர் ஆஃப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி நாடு? இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரி நாடு அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் எ சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர். ஓகேங்களா, அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குப்பா. என்ன இந்தியா வந்து என்ன மாதிரி நாடு? ஒரு சாவரின் நாடு. சாவரின்னா இறையாண்மை நாடு. ஓகே, அடுத்து என்னது? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்ட் நாடு.
சமத்துவ நாடு. இது எல்லாத்தையும் நான் மீனிங் சொல்றேன். ஓகே, சமத்துவ நாடு. அதுக்கப்புறம் ஒரு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக ஓகே டெமோக்ராட்டிக் நாடு. ஓகே, மக்களாட்சி நாடு. டெமோக்ராட்டிக் ஓகே மக்களாட்சி நாடு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிபப்ளிக், ஒரு குடியரசு நாடு. சோ இதுக்கான மீனிங் வந்து தெளிவா நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சாவரின் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒவ்வொரு நபர்களும் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சாவரின்னா என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி இல்ல, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது என்ன அர்த்தம், நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே போடுறோம், நம்மளுடைய கவர்மெண்ட்டை நம்மளே ரூல் பண்றோம், நம்மளுடைய பாலிசி நம்மளே மேக் பண்றோம். இப்ப யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வார்த்தையை ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எது நம்ம செஞ்சாலும் பிரிட்டிஷ் கிட்ட கேட்டுதான் நம்ம செய்யணும். எந்த சட்டம் போட்டாலும் அவன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாதான் நம்ம வரும். இப்ப இறையாண்மை அப்படிங்கிறது வந்து யாரையும் நம்பி இல்ல, யாரையும் நம்ம இதுக்கப்புறம் யாரும் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே போட்டு நம்மளே ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இறையாண்மை. அப்ப முற்றிலும் விடுதலை பெற்றது அப்படிங்கிறது தான் இறையாண்மை அப்படிங்கிற அர்த்தம். சோ இதை நம்ம தெளிவா நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே. 2 முகப்புரின் உள்ளடக்கத்துல ஃபர்ஸ்ட் யார் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க, 2வது இது எந்த மாதிரி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடக்கத்துல 3வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம் என்ன. ஓகேங்களா, இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம் என்ன. ஓகேங்களா, இதே ரெட் கலர்ல நான் எழுதுறேன். சோ இந்த கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய மக்களுக்கு எதை கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் நோக்கமா சொல்லியிருப்பாங்க. என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ கொடுக்க போறோம். ஜஸ்டிஸ், நீதியை கொடுக்க போறோம். நீதினா என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்புறம் லிபர்ட்டி, சுதந்திரத்தை கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை கொடுக்க போறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபெட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா, சோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா இந்திய மக்களுக்கு நாங்க என்னத்தை தர போறோம், நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்திய மக்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெறும் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீதியை கொடுக்க போறோம், சுதந்திரத்தை கொடுக்க போறோம், சமத்துவத்தை கொடுக்க போறோம், சகோதரத்தை கொடுக்க போறோம்ங்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4வதா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல என்ன 4வதா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதை எப்போ வந்து ஏத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இதை எப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க. அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னா இதை எப்போ வந்து அடாப்ட் அண்ட் எனாக்ட் பண்ணிக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அடாப்ட் அண்ட் எனாக்ட் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். எப்போ வந்து இதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1949 நவம்பர் 26 இதை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க எங்களுக்காக எழுதி நாங்களே இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாம்பிள் ஒரே ஒரு டைம் வந்து பாருங்க. அது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens justice, liberty, equality, fraternity, assuring the dignity of individual and the unity and integrity of the nation, in this constituent assembly this 26th day of November 1949 do hereby adopt, enact and give ourselves this constitution அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த முகப்புரையில இது இந்தியா ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை, சமத்துவ, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு என்ன தர போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஜஸ்டிஸ் தர போறோம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டியை தர போறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் நாங்க பாதுகாக்குவோம். அதாவது இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை பாதுகாப்போம். அதுக்கப்புறம் 26 நவம்பர் 1949 அன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து நாங்க ஏற்றுக்கொண்டு நாங்களே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதி இத ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறவங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, யாரு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, யாரு இதுல பவர்ஃபுல், யாருகிட்ட அதிகாரம் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தியா எந்த மாதிரி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நாடு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கிய 3வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை தர போறோங்கிறது தான் நோக்கம். அதுக்கப்புறம் இதை வந்து எப்ப வந்து
அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், எப்ப ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகப்புரையின் உள்ளடக்கம். இந்த பிரையாம்பிள் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, முகப்புரையின் கூறுகள் என்ன அப்படின்னா இந்த 4 விஷயத்தை தான் நீங்க தெளிவா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்படியே நிறுத்திட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு பிரேக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இந்த சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர் அப்படிங்கும் போது இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா புரிஞ்சுப்பாங்க. சோ இதை நான் தெளிவா சொல்றேன், நீங்க ஒரு பிரேக் போயிட்டு வாங்க. ஓகேங்களா? பிரேக் போயிட்டு வாங்க, பட் நிறுத்திட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் தெளிவா இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சாவரின் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாப்போம். சாவரின்னா என்ன, சோசியலிஸ்ட்னா என்ன? ஓகே, அப்படின்னா சாவரின்னா என்ன? இறையாண்மை. இறையாண்மை வந்து 2 வகைப்பா. அது என்ன இறையாண்மை 2 வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் சாவரினிட்டி, உள்நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டு இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உள்நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டு இறையாண்மை அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இறையாண்மைன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாமா? அதாவது சாவரினிட்டி, சாவரின் நாடு, சாவரின், சாவரினிட்டி, இறையாண்மை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடு யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இல்ல, நெய்தர் டிபெண்டன்ஸ், நம்ம யாரையும் நம்பி இல்ல, நெய்தர் டிபெண்டன்ஸ்னா நம்ம யாரையும் சார்ந்து இல்ல, அது இல்லாம நாரிய டொமினியன் டு எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த நாட்டுக்கு கீழேயும் இல்ல, நாரிய டொமினியன், டொமினியன் அப்படின்னா நாரிய டொமினியன் டு எனி ஸ்டேட் அப்படின்னா எந்த நாட்டுக்கு கீழேயே இல்ல அப்படிம்பாங்க. நாரிய டொமினியன்ஸ் டு எனி ஸ்டேட். ஓகே, நம்ம யாரையும் சார்ந்து இல்ல, எந்த நாட்டையும் சார்ந்து இல்ல, நம்ம எந்த நாட்டுக்கு கீழே இல்ல அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங். அப்போ நம்ம நாட்டை வந்து எந்த நாடும் கண்ட்ரோல் பண்ணல, இல்ல ஏதோ ஒரு ஃபாரின் பவர் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம நம்ம ஓகே, இப்போ இன்னொரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டோட சட்டத்துக்கோ, அந்த நாட்டோட அத்தாரிட்டிக்கோ, இல்ல அந்த நாட்டோட டாமினன்ஸுக்கோ அதுக்கு கீழேயோ நம்ம இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப என்னதான் மீனிங் சாவரினிட்டினா, நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே போடுறோம். ஓகேங்களா? டிசிஷனை, முடிவுகளை நம்மளே எடுக்கிறோம். கவர்மெண்ட் பாலிசிய நம்மளே போடுறோம். ஓகேங்களா? இந்த மக்களை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில நம்ம இந்த நாட்டு மக்களை, இந்த அரசாங்கத்தை வந்து ரூல் பண்றோம். அப்ப சாவரினிட்டினா என்னது? நம்ம யாரையும் நம்பி இல்ல, எந்த நாட்டும் நம்மளுக்கு கீழே இல்ல அப்படிங்கிறது தான். எந்த நாட்டுக்கு கீழே நம்ம இல்ல. அப்போ நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே எழுதுறோம், டிசிஷனை நம்மளே எடுக்கிறோம், பாலிசியை நம்மளே கிரியேட் பண்றோம். அப்போ அதுதான். ஓகே, அப்போ சிம்பிளா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது நாட் ரூல்டு பை எனிஒன் எல்ஸ். ஓகேங்களா? நம்ம யாருக்கு கீழே இல்ல அப்படிங்கிறது தான் இறையாண்மை. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் பொடினை வந்து சொல்லுவாங்க. நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை, இந்த சாவரின் இந்த கோட்பாடு இருக்குல்ல, என்னுடைய தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா ஜீன் பொடினை வந்து சொல்லுவாங்க. இத வந்து எழுதிங்க, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் தான் இந்த மீனிங் வந்து கொடுத்தவர். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? யார? ஃபாதர். ஓகே, தந்தை அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் இதை வந்து சொன்னார். சோ இதுல நான் சொன்ன சாவரினிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும் அப்படின்னு சொன்னேன். இதை தெளிவா புரிஞ்சுங்க. இறையாண்மை 2 வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன 2 வகை? இன்டர்னல் சாவரினிட்டி. இன்டர்னல் சாவரினிட்டினா என்ன? உள்நாட்டு இறையாண்மை. என்னது? உள்நாட்டு இறையாண்மை. உள்நாட்டு இறையாண்மைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ் ஃபுல் பவர் இன்சைட் த கண்ட்ரி. அதாவது இந்த நாட்டுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் உள்நாட்டு இறையாண்மை. கவர்மெண்ட் ஹாஸ் த பவர் டு கண்ட்ரோல் த பப்ளிக். அதாவது என்னது உள்நாட்டு இறையாண்மைனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? சட்டத்தை மேக் பண்றாங்க, சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. யாருக்காக? மக்களுக்காக போடுறாங்க. அதுக்கப்புறம் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா? அத இந்த சட்டத்தை, சட்டம் ஒழுங்கை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? கிரிமினலை பனிஷ் பண்றாங்களா இல்லையா? ஓகே, எது? கிரிமினலை வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றாங்க, கிரிமினலை பனிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இததான் இன்டர்னல் சாவரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டு இறையாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பவர் இருக்கு. எப்படி? சட்டங்களை போட்டு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி கிரிமினலை பனிஷ் பண்றது. அது இல்லாம கண்ட்ரோல் ஆல் ஆக்டிவிட்டிஸ், இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அததான் உள்நாட்டு இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்நாட்டு இறையாண்மை அப்படின்னு
நம்ம சொல்லுவோம். அப்போ எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வெளிநாட்டுல, அதாவது நோ எக்ஸ்டர்னல் பவர், வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளிநாட்டுல எக்ஸ்டர்னல் பவர். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் சாவரினிட்டினா எக்ஸ்டர்னல் பவர் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி. நோ எக்ஸ்டர்னல் பவர், வெளிநாட்டுல இருந்து இல்ல வெளிநாடோ இல்ல ஓகே, நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் இந்தியா அப்படின்னு எழுதிங்க. நம்மள யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, அதுதான் எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி. ஓகே, சோ இறையாண்மைனா என்னன்னு புரியுது இல்ல? சோ நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, எந்த நாட்டுக்கு கீழேயும் நம்ம இல்ல. ஓகேங்களா? அது இல்லாம நம்மளே நம்மளுக்கான சட்டத்தை ஏற்றுறோம், அது முடிவுகளை எடுக்கிறோம், பாலிசியை ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கான்செப்டை யாரு சொன்னா? ஜீன் பொடின் அப்படிங்கிறவர். அதனால இவரை நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறையாண்மை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டு இறையாண்மை. வெளிநாட்டு இறையாண்மையை ஃபர்ஸ்ட் தெளிவு பண்ணீங்க. நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் இந்தியா, அதாவது வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அந்த டைம்ல நம்மள பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. எதுவா இருந்தாலும் அவனுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம். அதனாலதான் இந்த சாவரினிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையா அதை வந்து ஆட் பண்றாங்க. புரியுதுங்களா? சோ இன்டர்னல் சாவரினிட்டி உங்களுக்கு தெரியும், கவர்மெண்டே சட்டங்களை போடுது, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது, கிரிமினலை பனிஷ் பண்றாங்க, எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்டர்னல் சாவரினிட்டி. ஓகேவா? எக்ஸ்டர்னல் சாவரினிட்டி தான் யாருமே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னா என்னது? சோசியலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. சமத்துவ அப்படின்னு அர்த்தம். சமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பெரிய கேப் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றதுக்காக ஒர்க் பண்றது. அது இல்லாம பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கல்வி, சுகாதாரம், உணவு, வேலை, வெல்ஃபேர் ஸ்கீம், இது எல்லாருக்கும் கொடுக்கிறது. அது இல்லாம வெல்த் அண்ட் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் பீப்புள். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய வளங்களை, செல்வங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற மாதிரி கொடுக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியலிஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சமத்துவ அப்படின்னு அர்த்தம். சமத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்களுடைய தத்துவத்தையும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய தத்துவத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயக சமத்துவம் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஜனநாயக சமத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னா இது என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, காந்தியுடைய தத்துவங்களையும் காரல் மார்க்ஸோட தத்துவங்களையும் சேர்த்தது தான் ஜனநாயக சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி பிளஸ் காரல் மார்க்ஸ் அவர்கள். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரோட தத்துவத்தையும் சேர்த்து உருவாக்குனது தான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, வறுமையை ஒழிக்கிறதுங்க. வறுமையை ஒழிக்கணும். அததான் வந்து மெயின் நோக்கமா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமத்துவமா பார்க்கணும். ஏழை பணக்காரன் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில தான் இதை சேர்த்தாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் முகப்புரையில இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்குலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நாடு? ஒரு செக்குலர் நாடு. செக்குலர்னா என்ன? இதனால உங்களுக்கு சொல்றதுக்கே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும். செக்குலர் அப்படிங்கிறது வந்து இங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. செக்குலர்னா சமய சார்பற்ற, அதாவது மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு மீனிங். இந்த வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படின்னா, இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மத சார்பற்ற அப்படின்னு இருந்துச்சா அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்டார்டிங்ல இல்ல. ஏன்னா இது வந்து லேட்டரா இன்சர்ட் பண்ணது. ஓகே, 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இதை சேர்த்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து இது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? இப்பதான் சேர்த்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த அடிப்படை உரிமைகள்ல சமய உரிமை, ரைட் டு ரிலிஜியன் அப்படிங்கிறதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சமய உரிமையில ஆர்டிகல் 25ல இருந்து 28ல இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. நேரடியா கான்ஸ்டிடியூஷன்ல சமய சார்பற்றங்கிற வார்த்தை தான் இல்ல.
ஆனா இந்த விஷயத்த மக்களுக்கு வந்து அதாவது சமய சார்பற்ற நாடுதான் அப்படிங்கறத இன்டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 25ல இருந்து 28 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 25 என்ன சொல்லும், யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கும். 26 என்ன செய்யணும், அதை நிர்வாகம் கூட பண்ணிக்கலாம். 27 என்ன, அதற்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்க டொனேஷன் எல்லாம் வாங்கலாம், ஆனா கட்டாயப்படுத்தி வரி வாங்க கூடாதுன்னு சொல்லும். ஓகேங்களா, இந்த மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இந்த வார்த்தையை நேரடியா சொல்லல, ஆனா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சமய சார்பற்ற வார்த்தை இருந்ததா அப்படின்னா இல்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, பொதுவா வந்து இந்த சமய சார்பற்ற அப்படிங்கும்போது நம்ம சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், பேசிக் ஜிகே வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவா சில நாடுகளை ஏத்திஸ்ட் நாடுகள் இல்லனா சில நபர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னா அவன் ஏத்திஸ்ட் பாவம் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தந்தை பெரியாரை ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்ல, கடவுள் நம்பிக்கையற்றவர்களை ஏத்திஸ்ட் அப்படிம்பாங்க, நோ நம்பிக்கை. ஓகேங்களா, நம்பிக்கையே இல்ல, நம்பிக்கை இல்லாதவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில நாடுகளை பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள்லாம் ஹிந்து நாடு, முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து நாடு. ஓகே, இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இஸ்லாம் நாடு, ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடுகள் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா தியோகிராட்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நாடுகள், தியோகிராட்டிக் இல்ல தியோகிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோகிராட்டிக் நாடுகள்லாம் ஒரு மதத்தை முதன்மையாக கொண்டவங்க அவங்க, அதாவது மதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தோட மதமாவே அவங்க கடைபிடிப்பாங்க. தியோகிராட்டிக் நாடுகள் அப்படின்னா ஒரு மதத்தை முதன்மையாக கொண்டவர்கள். யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது புத்த மதத்தை வந்து முதன்மையா கொண்டு செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் நேபாள பொறுத்த வரைக்கும் ஹிந்து மதம். ஓகே, நேபாள பொறுத்த வரைக்கும் என்னது, ஹிந்து மதம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் என்னது, புத்த மதத்தை வந்து முதன்மையா கொண்டவங்க அவங்க. பாகிஸ்தான் தெரியும் உங்களுக்கு, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தான் வந்து அவங்களுக்கு முதன்மையான மதமா வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிப்பாங்க. அப்ப ஏத்திஸ்டா கடவுள் நம்பிக்கை அற்ற நாடுகள். தியோகிராட்டிக் நாடுகள்னா ஒரு மதம் முதன்மையாக கொண்டவர்கள். இந்த வார்த்தையை கரெக்டா எழுதிங்க, ஒரு மதம் முதன்மையாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எந்த மாதிரி நாடு, அமெரிக்காலாம் எந்த மாதிரி நாடு அப்படின்னா நம்பலாம் சமய சார்பற்ற நாடு. இப்ப சமய சார்பற்ற நாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எந்த மதம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது இல்ல, ஒரு மதத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் கூடாது. அப்படி இருந்தாதான் சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்தியா, அமெரிக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமய சார்பற்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்க ஜனநாயகம், டெமோக்ரசி நாடு அப்படிங்கிறோமே. டெமோக்ரசினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகம் நாடு, இதெல்லாம் ஜனநாயக நாடு தானே அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன, மக்கள் தானே ஓட்டு போட்டு நம்மளுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். சோ இப்ப டெமோக்ரசியை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஃபேமஸா நம்ம மைண்ட்ல பதிஞ்சிருக்கோம். அதாவது என்னது, மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பாரு. சோ இந்த ஆபிரகாம் லிங்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரு சட்டசபையில உள்ள இருந்திருக்காரு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரு லிங்கன் அவர்களே, எதுக்கு அவரை டம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு, திரு லிங்கன் அவர்களே உங்களுடைய செருப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய செருப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு, அது இந்த செருப்பை யார் தெரியுமா தச்சா அப்படின்னா அது வந்து உங்க அப்பா தான் தச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அழகா ஒரு ரிவெஞ்ச் கொடுத்திருப்பாரு. சோ ரைட், ஓகே. சோ இத்தனை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செருப்பு வந்து அழகா பாதுகாக்குது, அது அந்த அளவுக்கு அந்த ஒர்க் வந்து நல்ல ஒர்க் செய்யறவர் தான் எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அது நம்மளுக்கு தேவையில்லை, ஞாபகம் வந்து சொல்லிட்டேன் நான். டெமோக்ரசி அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயக நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு டைரக்ட் டெமோக்ரசி நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நேரடி மக்களாட்சி. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால நான் வேகமா சொல்றேன். நேரடி மக்களாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாவே மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, மக்களே வந்து பொது வாக்கெடுப்பு வந்து பண்ணுவாங்க, மக்களே அது வேணாம்னா திருத்திடுவாங்க. இந்த மாதிரி நேரடி மக்களாட்சி. அப்ப நேரடி மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. இப்ப சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் நேரடியா மக்கள் தான் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ சுவிட்சர்லாந்துல வந்து ரொம்ப மக்கள் தொகை கம்மி, அதனால வந்து ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவங்களால பண்ணிட முடியும். ஆனா இன்டைரக்ட் டெமோக்ரசினா மறைமுக மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க தான் வந்து நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி அனுப்புவோம், அவங்க வந்து நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை ஏற்றுவாங்க. சோ பிரதிநிதித்துவம், இந்த மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொன்னு பேரு பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு கூட சொல்லுவோம். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளால் ஆளப்படக்கூடிய ஒரு மக்களாட்சிக்கு நாடுதான் இந்தியா. சோ இன்டைரக்ட் டெமோக்ரசி அப்படிங்கும் போது பெரிய பெரிய நாடுகள், அதாவது மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் மறைமுக மக்களாட்சி தான் வந்து சாத்தியம், நேரடி மக்களாட்சி சாத்தியம் கிடையாது. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைமுக மக்களாட்சி தன்மை கொண்ட ஒரு நாடு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. சோ ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக்னா என்னன்னா குடியரசு. ஓகே, ரிபப்ளிக்னா என்னது, குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா ஒரு குடியரசு நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு தான். ஏன்னா இந்தியாவுல ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் ஒருத்தர் இருப்பார். யாரு, ஒரு குடியரசு தலைவர். அவரை யாரு செலக்ட் பண்றோம், நம்ம தான். அதாவது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் பிரசிடென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அரசின் தலைவர் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அடுத்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கா,
அதாவது அரசாங்கத்தின் தலைவர். அரசு அப்படிங்கிறது, அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான். சோ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கம். இந்த அரசாங்கத்துடைய ஹெட் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர். இவரை யார் வந்து ஓட் பண்றோம் அப்படின்னு கேட்டு நம்ம தான் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்தோம். ஓகேங்களா, அப்ப இவர் எப்படி ரூல் பண்றாரு? அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறாரு. அப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குடியரசு நாடு. சோ இந்தியா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் பிரசிடென்ட் இருக்கிறாரு, அரசாங்கத்தின் தலைவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. சோ இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, குடியரசு நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை மட்டும் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரைட், ஓகே ரைட், நம்ம பார்ப்போம். ஓகே, என்னது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்டிஸ்னா என்ன, நீதினா என்ன அப்படின்னா இது நல்லா புரிஞ்சுங்க. நீதி அப்படிங்கும்போது சோ இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பொறுத்த வரைக்கும் 3 வகையான நீதிகளை வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன 3 வகையான நீதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவ, சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க யாருமே சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில புறக்கணிக்க கூடாது. ஆமல்ல, நம்மள புறக்கணிக்கல அந்த மாதிரிலாம் யாரும். அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா என்ன? இங்க யாருமே ஏழை பணக்கார அடிப்படையில புறக்கணிக்க கூடாது. அதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா என்ன? நம்ம வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம், எலெக்ஷன்ல வேட்பாளராகவும் நிக்கிறோம், அதற்கான சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இதுதான். அப்ப சமத்துவ அப்படின்னா சமத்துவ நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாரும் நடந்துக்கணும். அது இல்லாம பொருளாதார நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சமத்துவ நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சாதி, மதம், இனம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில யாரையும் புறக்கணிக்காம இருக்கிறோம். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஏழை பணக்கார அடிப்படையில யாரையும் புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பொருளாதார நீதி. இது நம்மளுக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறோம், எலெக்ஷன்ல வந்து வேட்பாளரா நிக்கிறோம், எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. சோ இததான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நீதியை பொறுத்த வரைக்கும் ஓகே தானே? 3 வகையான நீதியை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த 3 வார்த்தைகளும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருப்பேன். இந்த 3 வார்த்தை சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படிங்கிறது வந்து ரஷ்ய புரட்சி வாயிலாக தான் இந்த 3 வார்த்தையும் நம்மளுக்கு கிடைச்சது. ரஷ்யாவில் நடந்த ஒரு புரட்சி, ரஷ்யா ரெவல்யூஷன். இது எப்ப நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1917 நடந்திருக்கும். அந்த மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகளை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. சமத்துவ நீதி வேணும், பொருளாதார நீதி வேணும், அரசியல் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க. அப்படின்னா ரஷ்யாவோட நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு. சமத்துவம் இல்லாம இருந்திருக்கு, பொருளாதார நீதி இல்லாம இருந்திருக்கு, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இல்லாம தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, சோ அடுத்து பாருங்க, லிபர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? லிபர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? நம்மளுக்கு சுதந்திரமா நம்மளுக்கு செயல்படுறதுக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க? யாருமே வந்து கட்டுப்பாடு குதிக்க கூடாது. புரியுதுங்களா? சுதந்திரம்னா என்ன? இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு புரட்சி அடிப்படையில தான் கிடைச்சது. பிரெஞ்சு புரட்சி அடிப்படையில தான் கிடைச்சது. ஓகேங்களா, சுதந்திரம் அப்படிங்கிறது லிபர்ட்டி. ஓகேங்களா, லிபர்ட்டினா என்ன அர்த்தம்? எங்கேயுமே வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். ரொம்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ரொம்ப கட்டுப்பாடு இருக்கு. எனக்கு தோன்றதுல எழுதிட்டேன், சாரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எழுதிங்கப்பா. ரொம்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடாது. ரெஸ்ட்ரைண்ட்னா என்னது? ரொம்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம். அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேங்களா, சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, லிபர்ட்டினா என்னது? ரொம்ப ரெஸ்ட்ரைண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அதே மாதிரியே நம்ம வந்து வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா, இன்னும் வேற எப்படி சொல்லலாம் சுதந்திரம்னா? நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயா திங்க் பண்ணலாம், எதையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா பேசலாம், நம்மளுடைய ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம எந்த ரிலீஜியை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம என்ன வேணா செய்யலாம், மத்தவங்களுடைய சுதந்திரத்தை
பறிக்கிற மாதிரி இல்லாம நம்ம என்ன வேணா செய்யலாம். ஓகேங்களா? நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் சுதந்திரம். இந்த சுதந்திரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம். சமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். இது என்ன எல்லா சமம்னா இங்க வந்து யாருமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது ஒருத்தவங்களுடைய சாதி மதம் இனத்தின் அடிப்படையில யாருமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன்னா இத அடிப்படை உரிமைகள்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்ங்குது ஆர்டிகல் 14. சாதி மதம் இனம் பிறந்த இடம் பாலினம் பார்த்து யாரையும் வேறுபடுத்தாதங்கிறது ஆர்டிகல் 15. ஓகேங்களா? சோ தீண்டாமை ஒழிப்பு யாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பொது இடத்துல யாருமே வந்து அனுமதி மறுக்க கூடாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் எதுக்காக செய்யுது? சமத்துவத்துக்காக தான். அப்ப சமத்துவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. சோ யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபெட்டர்னிட்டி. ஃபெட்டர்னிட்டினா என்ன? சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா என்ன? எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதர சகோதரியா வந்து பாத்தீங்கன்னா கருதணும் அப்படிங்கிறது தான். அது இல்லாம இந்த சகோதரத்துவமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான அடிப்படை கடமையாவும் இந்த சகோதரத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில வார்த்தைகளை நான் சொல்லல, ஜஸ்ட் மீனிங் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது இதுல கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல முகப்புரை அப்படிங்கிறது வந்து என்னது பா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்குப்பா. ஐடி கார்டை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும்ல, இந்த ஸ்கூலு, உன்னுடைய பிளட் குரூப், அப்பாவுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த முகப்புரையிலே ஆல்மோஸ்ட் இந்த எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்கப்பா இந்த பிரையாம்பிள். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வார்த்தையா நான் அதை வந்து பாக்குறேன். சோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ சோ மச் பா.